ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆதிராஜ் மைவேல் யூடியூப் சேனல். போன வீடியோவில் வந்து ஆடு ஒரு லாபகரமான தொழில், அது எப்படியெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடு வளர்ப்பில் வரும் சவால்கள், நிறைய கஷ்டங்கள் வரும், உயிரிழப்புகள் வரும். இதெல்லாம் எப்படி நம்ம எப்படியெல்லாம் வருது, இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றி பல விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆடு வளர்ப்பில் வரும் சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருந்தாலும் அதில் சில கடினமான சவால்கள் இருக்குது. அது என்னென்ன, எப்படி முறையாக கையாண்டால் மட்டுமே வெற்றியாக பண்ணையை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடு வளர்ப்பில் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் மேலாண்மை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும். நோய் மேலாண்மை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினாலே உயிர் பாதிப்பு இருக்காது, உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நோய் மேலாண்மையை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், தீவனம் பற்றாக்குறை. நீங்கள் தீவனமுக்கு ஆடுக்கு ஏற்ற தீவனம் போடலை, பற்றாக்குறையாக வச்சு தான் ஆடு வளர்க்குறீங்கன்னா அப்போனா கூட உங்களுக்கு வந்து லாபகரமாக இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து கொட்டகை எப்படி இருக்கும் மற்றும் பராமரிப்பு எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க சொல்லிவிட்டு கரெக்டாக பண்ணால் தான் ஆடுகள் வளர்ப்பில் ரொம்பவே இதுவாக இருக்கும். மூணாவது விஷயம் தான் கொட்டகை மற்றும் பராமரிப்பு சொன்னேன். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நிதி மற்றும் விற்பனையில் வரும் சவால்கள். அப்புறம் வந்து இது மொத்தம் 4 வந்து முக்கியமான ஒரு சவால்களாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நோய் மேலாண்மை சொன்னல. நோய் மேலாண்மையில் ஆடு வளர்க்குறீங்கன்னா நோய் வந்து ஆடுகள் சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு வந்து லாபத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு வருது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு வரும் நோய்கள் வந்து பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு வந்து பெருசாக வந்து சவாலாக அமையுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோமாரி நோயின்னு ஒன்று இருக்குது, ஃபுட் அண்டு மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, FMDன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் வந்து நோய் கிடையாது. நீங்கள் குடற்புழு வந்து எல்லா ஆடுகளுக்குமே வர்றது ஒரு இயல்பு. ஆனால் அதை நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா அது பெரிய நோயாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து தடுப்பூசியும் அதேமாரி தான். இப்போ குடற்புழு நீக்கம் எப்படி பண்ணுறீங்களோ தடுப்பூசிகளும் அதேமாரி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நோய்கள் வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டகையை நீங்கள் தூய்மையாக அமைக்கலைன்னா கண்டிப்பாக அது வந்து நோய்கள் வர்றதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு 4 விஷயம் சொன்ன நோய் மேலாண்மையில், ஃபஸ்ட்டு கோமாரி நோய் வந்து ரொம்பவே ஒரு இயல்பான நோய். இது எப்படி வரும்னா, இது வந்து ஒரு வைரஸ் நோயின்னு சொல்கிறாங்க. வைரஸ் நோய் மாடுகளுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோமாரி நோய். ஆனால் ஆடுகளுக்கும் இது வரக்கூடிய ஒரு தொற்று நோயாக இருக்குது. கோமாரி நோய் வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் ரொம்பவே மெலிந்து போயிடும், ஆடுகள் இறைய எடுத்துக்காது, ஆடுகள் நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதனால் என்னென்னா, ஆடுகளில் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஆடுகள் வந்து தொற்று நோய் பரவாமல் அந்தமாரி சப்போஸ் அந்தமாரி ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகளை வந்து தனிமைப்படுத்தி வைக்க வேணும். தனிமைப்படுத்திட்டு கால்நடை மருத்துவர் ஆலோசனையின்படி சிகிச்சை அளிக்க வேண்டும். கண்டிப்பாக கோமாரி நோய் வந்துருச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து கோமாரி நோய் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஆனால் என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற தக்க சிகிச்சை வந்து வழங்க வேணும். அதேமாரி இந்த கோமாரி நோய் வந்தால் தக்க சிகிச்சை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனையை பெற்று கரெக்டாக பண்ண வேணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் தனிமைப்படுத்தி வைக்கணும் அந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, சில ஆடுகளுக்கு எப்படி அந்த நோய் வந்துச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளோட கொழும்புன்னு சொல்லுவாங்க, கால் எடைக்குள்ளேயோ கொம்பல் எடைக்குள்ளேயோ கண்டிப்பாக அது வந்து வீக்கம் இருக்கும். ஒரு வீக்கம் மாரி ஒரு கட்டி மாரி இருக்கும். அதனால் ஆடுகள் வந்து நடக்கிறதுக்கு சிரமப்படும், ஆடுகள் சாப்பிட்றதுக்கு சிரமப்படும். இதுமாரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கான சிகிச்சை கண்டிப்பாக அளிக்க வேணும். அளிச்சிட்டிங்கன்னா எஃப்எம்டிக்கான சிகிச்சை அளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் எந்தவித ஒரு சவாலும் வராது. நீங்கள் ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குடற்புழு நீக்கம்.
ஆடுகளுக்கு வந்து 3 மாதங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 months ஒன்ஸ் ஆகுது குடற்புழு நீக்கம் வந்து கொடுத்தாகணும். அது நான் ட்ரைபென்ஸ் அந்த மருந்து பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குடற்புழு நீக்கம் பண்ணுறது அந்த மருந்து வாங்கி நீங்கள் இதில் போய் குடற்புழு நீக்கத்துக்கு மருந்து கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த மருந்து வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆட்டுக்கு வயசுக்கு ஏற்ற எம்எல் இருக்கும், அந்த வயசுக்கு ஏற்ற எம்எல் கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக வளரும், எந்த பாதிப்பும் இருக்காது. இது வந்து 2வது விஷயம். நெக்ஸ்ட் வந்து தடுப்பூசி. வெட்டினரி டாக்டர் ஆலோசனைப்படி எப்போ தடுப்பூசி ஆண்டுகளுக்கு 4 முறையோ 3 முறையோ தடுப்பூசி போட வேண்டிய நேரத்தில் போட்டால் நோய் வராமல் தடுக்க உதவும். நெக்ஸ்ட் வந்து தூய்மை. இது 3மே ஃபஸ்ட்டு 3மே வந்து இயற்கையாக நமக்கு டிசீஸும் வராது. 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆடை நீங்கள் என்ன தான் கொட்டையில் கட்டினாலுமே சாயந்தரம் நீங்கள் கரெக்டாக கட்டுத்தறியை கூட்டி வச்சாதான் ஆடுகளுக்கு வந்து எந்த நோயுமே வராமல் இருக்கும். ஆடுகள் வந்து மிகவும் சுத்தமான ஒரு விலங்கு. அதுக்கான அசுத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நோய் வரத்துக்கான ஜாஸ்தியாக இருக்கும். அதோட புழுக்கையாக இருக்கட்டும், அதோட யூரினாக இருக்கட்டும், எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு கட்டுத்தரையை கூட்டி வச்சுருங்க. எவ்ரிடே வந்து குட்டி தூய்மையாக வச்சிங்கன்னா அதுக்கு வந்து நோய் எளிதில் வராது. அதேமாரி எந்த கிருமியும் அதை பாதிக்காது. அதனால் அது ஆரோக்கியமாக இருக்கும். இது போல் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து நம்ம எவ்வளோ சிரமப்படுறோமோ அதுக்கேற்ற மாரி அதுவும் ப்ராஃபிட் நமக்கு தரும். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிற டிஃபிகல்ட்டிஸ் நோய் மேலாண்மை. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3வது வந்து தீவன பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. தீவன பற்றாக்குறையாலையும் சவால்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளை ஆரோக்கியமாக வளர்ச்சிக்கு பசுந்தீவனம் மிகவும் அவசியம். தீவன பற்றாக்குறை வந்து ஆடு வளர்ப்பில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தேவை. இப்போ பறன் மேலே நீங்கள் ஆடு வளர்ப்பு முறைக்கு 100 ஆடுகளுக்கு குறைஞ்சபட்சம் 4 ஏக்கர் பசுந்தீவன நிலமாவது தேவைன்னு சொல்கிறாங்க. தென்னந்தோப்பில் அப்படி இல்லாட்டியும் தென்னந்தோப்பில் ஊடு பயிராக வளர்த்தா 6 முதல் 8 ஏக்கர் நிலம் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. நிலத்தேவை எப்போன்னு பார்த்தீங்கன்னா பறன் மேலே வளர்க்குற ஆடுக்கு. தரை மேலே வளர்க்குற ஆடுக்கு வந்து நீங்கள் மேய்ச்சல் முறைக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நான் என்னோடய இதுவும் அதான் சொல்கிறேன். நான் வந்து மேய்ச்சல் முறையை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பறன் மேலே பார்த்துக்கங்க, ஏக்கர் கணக்கில் தேவைப்படும். ஆனால் இதுவே நீங்கள் தரை முறையில் வளர்த்திங்கன்னா தேவைப்படுற இடத்துல போய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம், ஈஸியாக இருக்கும். பறன் மேலே வளர்க்கணுன்னா கண்டிப்பாக 100 ஆடுகளுக்கு 4 ஏக்கர் நிலமாவது தேவைப்படும். அதுவே நீங்கள் இப்போ தரை முறையில் வளர்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது பற்றாக்குறை ஏற்படாதுன்றது என்னோட இது. பசுந்தீவன வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோ 3, கோ 4, வேலி மசால், குதிரை மசால், தீவன சோளப்புல் வகைகள், அகத்தி, சித்தகத்தி, சவுண்டல் போன்ற பசுந்தீவனங்கள் வளர்க்கலாம். ஆடு வளர்க்கணுன்னா இப்போ நீங்கள் பறன் மேலே தான் வளர்க்குறீங்கன்னா நான் சொன்ன கோ 3 இருக்கட்டும், கோ 4 இருக்கட்டும், வேலி மசாலா இருக்கட்டும், குதிரை மசாலா இருக்கட்டும், தீவன சோள புல்லாக இருக்கட்டும், புல் வகைகளாக இருக்கட்டும், அகத்தியாக இருக்கட்டும், சித்தகத்தி இருக்கட்டும், சவுண்டலாக இருக்கட்டும், இது போன்ற பசுந்தீவனம் வளர்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் ஏக்கர் கணக்கில் போட்டோ இல்லை இது போட்டோ வளர்க்கலை. இது வரைக்கும் வளர்த்தது ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை வந்து எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக தோணுது. 2 ஆடு வளர்த்து இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆடுகிட்ட நம்ம பெருக்கியாச்சு. எல்லாமே மேய்ச்சல் முறை தான். அதனால் என்னென்னா என்னோடய சஜஷன் வந்து மேய்ச்சல் முறை தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுந்தீவன வகைகள் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு தீவனம் எப்படி நீங்கள் திட்டமிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆடுகள் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வந்து புரோட்டீன் நிறைந்த உலர் தீவனங்கள் வந்து சரியாக திட்டமிட்டு வழங்க வேண்டும். நாங்கள் இப்போ உலர் தீவனம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கொடுக்குறோம், பருத்தி கொடுக்குறோம். இது போல் வந்து நீங்கள் உலர் தீவனங்களும் இப்போ எவ்வளோ பசுந்தீவனம் முக்கியமோ அதேமாதிரி உலர் தீவனங்களும் நீங்கள் திட்டமிட்டு கரெக்டாக கொடுக்கணும். அதுவும் கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும், கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். அப்போ தான் ஆடுகள் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதனால் இந்த தீவன பற்றாக்குறை இல்லாமல் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் இப்போ பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சவால் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பறன் மேலே ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சவால் என்னை பொறுத்த வரைக்கும் கொட்டகை அமைப்பு. ஏன்னா நீங்கள் அதிக இது போடுவீங்க, அதிக முதலீடு போட்டு அதிகமாக சம்பாதிக்கணும்னு பார்ப்பீங்க. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது போல் கொட்டகை இருந்தால் போதும் இதில் தரைமுறையில்.
அதனால் பரன்முறையை விட நான் தரைமுறை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எப்பயுமே. ஏன்னா நான் அதை பார்த்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து கொட்டகை அமைப்பில் மழையெல்லாம் பெய்யுமே, வெயிலெலாம் அடிக்குமே, இதெல்லாம் எப்படி நீங்கள் தாங்குது? இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷம் வளர்த்துட்டு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. 2 வருஷமாக வளர்த்துட்டு கிட்டத்தட்ட கொட்டகை வேணும்னா ஒரு 12லேருந்து 15 சதுரடி இந்த மாதிரி இது போல் இடம் வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 6 ஆடு 7 ஆடுக்கு இது வந்து நல்லாவே ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் வந்து குறைஞ்ச ஆடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச ஆடு வளர்த்து தான் அதிகமாக போயிட்டுருக்கேன். அதேமாதிரி அங்கே போட்டோமா திருப்பி இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கொட்டகை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சாய்ப்பு பந்தலாக போட்டு. அதனால் கொட்டகை அமைப்பு வந்து ரொம்பவே முக்கியம் ஆடு வளர்ப்பில். நெக்ஸ்ட்டு வந்து பராமரிப்பு பார்த்தோன்னா ஆடுகள் வந்து முறையாக பராமரிக்க வேண்டும். கொட்டைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி கிடாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக தடுப்புகள் வச்சு வைக்கணும். ஏன்னா இப்போ கிடா வந்து முட்டும், ஒரு சில ஆடுகள் வந்து சினையாக இருக்கும், சினை கலைஞ்சிரும். அதுமாரி கலைஞ்சாலும் உங்களுக்கு லாபம் தான். அதனால் இதை தினசரி வந்து இந்த கண்காணிப்பு வந்து தினசரி இருக்க வேணும். இருந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஓகே இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் ஆன சவால்கள். இது எல்லாமே உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றின பல தகவல்கள் வந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.